My dear students, this is class 12 maths exercise 1.3 question number 1 பார்க்க போறோம். Solve the following linear equations by matrix inversion method. Okay, so இது போல ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு வேரியபிள் இருக்குது எக்ஸ் ஒய்ன்னு. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதும்போது த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி இந்த ஃபார்மேட்டில் வரும். சப்போஸ் நான் இந்த ஏவை இந்த சைடு கொண்டு போனேன்னா ஏ இன்வர்ஸாக மாறிடும். நமக்கு தேவை எக்ஸை தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. பாருங்கள், இந்த தப்பை பண்ணிடாதீங்க. இங்கே ஏ வந்து முதல் பொசிஷனில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்தால் இந்த பக்கம் போன பிறகும் ஏ இன்வர்ஸ் ஆகிட்டு இந்த பக்கம் போன பிறகும் ஃபஸ்ட்டு பொசிஷனில் வரணும். ஓகேவா? ஸோ இதை மேக் ஷூர் பண்ணுங்கள். இப்போ நாம் ஏ யாரு, எக்ஸ் யாரு, பி யாரு அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணலாம். ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, 2 5 1 2, இதுதான் நம்மளோட ஏ. அதாவது ஈக்குவல் சிம்பிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் எழுதுனோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ். ஓகேவா? எக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாமல் அன்னோன் ரெண்டு இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட எக்ஸ் மேட்ரிக்ஸு. அப்போ பி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்த சைடில் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, -2 -3, இவங்க தான் நம்மளோட பி. பட் நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாகணும். கரெக்டாக வேல்யூ ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், டயகனல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 2 2s are 4 -5 1 is 5. ஓகே, ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்குது, 4 - 5 ஈக்குவல் டு -1. அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் ஏ வந்து -1. ஓகேவா? இப்போது அட்ஜாயிண்ட் ஏ ரொம்ப ஈஸி. அதாவது 2/2 மேட்ரிக்ஸில் அட்ஜாயிண்ட் ஏ எழுதுறது வந்து ரொம்ப ஈஸி. பாருங்கள் நான் எப்படி எழுதுறேன்னு. ஃபஸ்ட்டு டயகனல்ஸை, அதாவது மெயின் டயகனல் இருக்கிற நம்பரை சப்பல் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 2 அங்கே ரெண்டும் 2 தான் இருக்குது. அப்போ 2 மாற்றி எழுதினாலும் 2 2 தான் வரும். அப்புறம் செகண்ட் டயகனல் இருக்கு இல்லையா, செகண்டரி டயகனல், அதுக்கு வந்து சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, -5 -1. அவ்வளோதாங்க அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ ஏ இன்வர்ஸ் என்னன்னா இங்கே அந்த வேல்யூ கிடச்சதில்ல டிட்டர்மினன்ட் வேல்யூ, அதை 1 கடியில் போடணும். 1/-1 இன்ட்டு 2 -5 -1 2. இப்போது இந்த மைனஸ் நம்ம உள்ளே எடுத்துக்கலாமா, -1 வெளியே இருக்கிற மாதிரி அர்த்தம். கரெக்டாக? ஸோ இந்த மைனஸை நான் உள்ளே எடுத்துக்க போகிறேன். அதாவது இங்கே வெளியே வந்து மைனஸ் இருக்கிற மாதிரி அர்த்தம். அந்த -1 நான் உள்ளே எடுக்க போகிறேன். அப்போ ஏ இன்வர்ஸ் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இங்கே உள்ள ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸ் ஆகிடும். அப்போ -2 மைனஸில் இருந்தது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ப்ளஸ் ஆகிட்டாங்க, இவங்க ரெண்டு பேரும் மைனஸ் ஆகிட்டாங்க. இதுதான் நம்மளோட ஏ இன்வர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம சம்முக்குள்ளே வரலாம். இப்போ இதுதான் நம்மளோட ஃபார்மேட்டு, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. ஸோ எக்ஸுக்கு பதிலாக XY மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸுக்கு பதிலாக இந்த மேட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது -2 5 1 -2 இன்ட்டு பிக்கு பதிலாக இதோ இருக்குது பாருங்கள், பி -2 -3. ஓகேவா? இப்போது இந்த சைடில் XY. ஓகேவா? இதை வந்து ரோ பை காலம் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும், -2 × -2 +4 5 × -3 -15. அடுத்து செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட் காலம், ஒரே ஒரு காலம் தான் இருக்குது பாருங்கள். இது வந்து 2/2, இது வந்து 2/1 மேட்ரிக்ஸ். அப்போ சென்டர் நம்பர் கட் பண்ணிட்டோம்னா அகைன் நமக்கு 2/1 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 1 × -2 1 × -2 தான் வரும். -2 × -3 +6 வந்துடும். ஓகே, இப்போது ஃபைனலைஸ் பண்ணிக்கலாமா? தட் இம்ப்ளாய்ஸ் XY ஈக்குவல் டு -15 + 4 அப்போ -11, 6 - 2 அப்போ 4. அப்போ நம்மளோட ஆன்சர் x ஈக்குவல் டு -11, y ஈக்குவல் டு 4. அவ்வளோதாங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.